ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் டிவி சுவாமிநாதன் அவரை பற்றி பார்க்குறோம். எப்படி கலெக்டர் ஆனாங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த கலெக்டர் தேர்வு எழுதுறதுக்கு உண்டான ஏஜ் தாண்டியாச்சு. அதனால் அப்ளை பண்ண முடியல. திடீர்னு பெரியவா அனுகிரகத்தினால சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த ஏஜை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட்டி இன்னும் நிறைய பேர் விண்ணப்பிக்கலாம், எங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் வேணும், நிறைய எங்களுக்கு சாய்ஸஸ் வேணும்னு அப்ளிகேஷன் திரும்ப விநியோகத்துக்கு வருது. ரொம்ப ஆசையாக இருக்கார் டிவி சுவாமிநாதன். திரும்ப ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நம்ம கலெக்டருக்கு அப்ளை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறார். இதில் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு தகவல் தெரிய வருது. மொத்தம் தேவையான போஸ்ட் 90 பேர் ஐஏஎஸ். அப்போ எடுக்க போகிற எண்ணிக்கை 90 பேர் எடுக்க போகிறார். ஆனால் கிட்டத்தட்ட 25,000 பேர் அதுக்கு விண்ணப்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியுது. 90 எங்கே இருக்கு? 2 டிஜிட். 25,000 5 டிஜிட். இப்போ 90 பேருக்கு ஒரு 250 பேர் இருந்தாலே நம்ம இதில் ஆகுமா, நம்ம செலக்ட் ஆகுமா ஒரு சந்தேகம். 2,500 இருந்தால் கூட யோசிக்கலாம். ஒருவேளை நமக்கு லக்கு இருக்கோ பார்க்கலாம். 25,000ங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர். 25,000 எவ்வளோ பெரிய நம்பர். இந்த கம்பேரிசனை பார்த்துட்டு கொஞ்சம் டவுன் ஆகிட்டார் சுவாமிநாதன். என்னடா நம்மளும் அப்ளை பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் 25,000 ஒருத்தரால் நம்மளாம் 90 பேரில் வர முடியாது. சரி வேண்டாம், நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு அப்ளிகேஷன் வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்காம அப்படியே கடப்பில் போட்டு வேண்டாம், நம்ம இதில் இப்படியே போடும், ஆல்ரெடி இப்படியே கண்டினியூ பண்ணிவிடும், இந்த பதவியிலே இப்படியே இருந்துடும் அப்படின்னு மனசை தேத்திட்டு. ஆனால் பெரியவா வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இவர் மனசை தேத்திக்கலாம். பெரியவா சொல்லிட்டாரு, கத்தாத கலெக்டர் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டார் இல்லையா, அவர் கலெக்டர் ஆகணும் இல்லையா. பெரியவா வாக்கு சொல்லிட்டார் இல்லையா. என்ன அது? CS ராமச்சந்திரன் டெல்லியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அதிகாரி, ஒரு ஐஏஎஸ். அவருக்கு தான் நம்ம பார்த்தோம். பச்சை கொண்ட கடலை கொடுப்பார் இல்லையா, பெரியவாளுக்கு கொடுப்பார் இல்லையா, அவர் தான். அவர் பெரியவா தரிசனத்துக்காக மயிலப்பூருக்கு வர்றார். பெரியவா தரிசனத்துக்கு வர்றார். பெரியவாளை தரிசனம் பண்ணுகிற போது பெரியவா விட்ட சொல்கிறார். யார்? CS ராமச்சந்திரன்கிட்ட சுவாமிநாதனை பற்றி சொல்கிறார். யார்? டிவி சுவாமிநாதன். ஆல் நேரடியில் இருக்கார். அவரை பற்றி சொல்லிட்டு, அவனை எப்படியான ஐஏஎஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லு, கொஞ்சம் கைட் பண்ணி நீ, அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் கைட் பண்ணி நீ பார்த்துக்கோ, அவ்வளோ. பெரியவா சொல்லிட்டாருன்னா கேட்கணுமா? ராமச்சந்திரன் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, சரி பெரியவா நான் பார்த்துக்கிறேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சுவாமிநாதனை பார்த்து அப்ளிகேஷன் போடுப்பா, இப்படிலாம் பண்ணணும், என்ன கைட் பண்ணுறேன், கைட் பண்ணி போடுறேன், அப்ளிகேஷன் போடுறேன். ஏன்னா ராமச்சந்திரன் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டார். பெரியவா சொல்லிட்டார்ப்பா, நீ போட்டே ஆகணும், நீ போடாத இதாகிடும் அப்படின்னு சொல்லி போட வச்சுட்டு போட்டு அப்ளிகேஷன் போட்டாலுமே இந்த 25,000 பேரில் முதல் கட்ட தேர்வில் 1000 பேர் தேர்வான. 1000 பேர். இந்த 1000 பேரில் 90 பேர் எடுக்கணும். அதுக்கே
நம்பிக்கை இல்லை. யாருக்கு? சுவாமிநாதனுக்கு. ஐயோ, 1000ல் ஒருத்தராக நம்ம எப்படி வருவோம்? அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலுமே அவர் கலெக்டர் ஆகணும்னு யாரோட அருள் வாக்கு? மகாபெரிவாளுடைய அருள் வாக்கு, பெரிவாளுடைய தீர்மானம் அது. என்ன பண்ற, கொஞ்சம் ஒரு அவநம்பிக்கையோட தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் எக்ஸாம்க்குலாம் போகிறேன். அவநம்பிக்கையோடு தான் போகிறேன். ஆனால் பார்த்தோன்னா அந்த 90ல் ஒருத்தரை செலக்ட் ஆகிட்டு, 90ல் ஒருத்தரை செலக்ட் ஆகிட்டு தேர்வாயிட்டு. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா நினச்சே பார்க்கல. ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த கதவு திறக்கணும்ப்பா, எனக்கெல்லாம் இந்த கதவு திறக்குமான்னு தெரியல அப்படிம்போம். ஏதோ ஒரு உத்தியோகமோ ஏதோ ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும் எனக்கெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இங்கே பாருங்க, இவர் செலக்ட் ஆகிட்டார். 25,000 பேர் எழுதி அதில் 1000 பேர் வந்து அந்த 90ல் ஒருத்தரை இவர் செலக்ட் ஆகிட்டார். தேர்வாயாச்சு. தேர்வான உடனே முதல்ல எடுத்தோட கலெக்டர்லாம் கொடுக்க மாட்டார், டெப்டி கலெக்டர் நிறைய இருக்குது, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ட்ரைனிங் ஆகணும். ஃபஸ்ட்டு போஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. முதல்ல போஸ்டிங் எங்கே பண்ணுறோன்னு ஒன்று இருக்கு. பெரும்பாலும் உடனே என்ன பண்ணுவா, அவெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க, எங்கேயான இடத்துல போடுவார், வேறு எங்கேயான இடத்துல போடுவார். அதுக்கு போஸ்டிங் வந்துச்சு. போஸ்டிங்கும் தபால் வந்தாச்சு. எங்கே போஸ்டிங்? பீகாரில் போஸ்டிங். பீகார். இந்த தபாலை கொண்டு வந்து மகாபெரிவாட்ட காமிப்போம். மகாபெரிவாதனை உத்தரவு கொடுத்தார், மகாபெரிவாதனை அனுகிரகம் கொடுத்தார். கத்தாத கலெக்டர் இருக்காருன்னு நம்மளை அடையாளம் காமிச்சாரே, நம்மளும் ஒரு கலெக்டர்னு சொன்னாரே. நம்ம கலெக்டரே கிடையாது, ஆனால் பெரியவா கலெக்டர்னு சொன்னாலே. இன்னைக்கு அவருடைய வாய் முகூர்த்தம், அவருடைய அருளாசியினால நம்ம கலெக்டரே ஆகிட்டோம். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பீகாரில் நமக்கு போஸ்டிங் கிடைச்சதை பெரியவாட்ட கொண்டு போய் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சன்னிதானத்துக்கு புறப்பட்டு போகிறார். பெரியவா அனுகிரகம் எப்படி கிடைத்தது? இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.